ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இறால் தொக்கு செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இறால் தொக்கு செய்யறதுக்கான தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இறால் 750 கிராம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி எடுத்து வச்சு அதே அளவு சமமாக வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இறால் தொக்கு செய்ய வேண்டியதுக்கான பொருள் எல்லாமே. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சீரகம் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடி நறுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காய தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நான் இறால் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், லைட்டா சிக்கன் மசாலா. இப்போ இதை நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே இறாவோட மசாலாலாம் சேர்ந்துருச்சு. உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா மூடி போட்டு வேக வச்சாலும் இறா நல்லாவே வெந்து வந்துடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தழை லைட்டாக தூவிக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா இறால் நல்லா வேகணும். இப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் இறால் தொக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி யாரெல்லாம் இறால் தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வெந்துருச்சு. இறால் தொக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
ரொம்ப நல்லாவே இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இறால் தொக்கு வந்து உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.